ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 5ஆம் தேதி தங்கத்தோட விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை 40 ரூபாய் கிராமிற்கு அதிகரித்து 1 கிராம் 9130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெள்ளியோட விலையில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஈவினிங், அதாவது மாலை 5 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நாளை இன்றைய விலை இருக்கு இல்லைங்களா, 9130 ரூபாய், அந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அதாவது சர்வதேச லெவல்லே தங்கத்தோட விலை அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 பைசா நமக்கு அதாவது ஸ்ட்ரென்த்தன் ஆகியிருக்குதுங்க. இருந்தாலுமே நம்மளுக்கு சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு 9130 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா, ஆனால் நம்மளுக்கு காலையில் வரைக்கும் இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது. அதில் அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறினாலும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோடைய விலையும் பார்த்திங்கன்னா புதிய உச்சமாக 114 ரூபாய்க்கு இருக்குங்க. ஸோ இந்த விலையிலிருந்து நாளைக்கு வெள்ளியோடைய விலை இதே விலையில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஸோ வெள்ளி மற்றும் தங்கம் இரண்டுமே நாளைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது மாலை 5 மணி நிலவரப்படி இருக்குதுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், நாளைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வாங்கணும், இல்லை ஏதாவது சீட்டு பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இப்போ இதே ஸ்டேட்டஸில் இருக்குமா, இல்லை ஈவினிங் 8 மணிக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறது 8:30 மணி நிலவரப்படி உங்களுக்கு இரவு சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் 8 மணி நிலவரப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஸோ ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.